சொந்தங்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மருத்துவர் அபிநயாவின் அன்பு வணக்கம். ஒரு 2 நிமிஷம் நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க, சிந்திச்சு செயல்படுங்க. அவ்வளவுதான் நாங்க சொல்ல வந்திருக்கோம். உங்களை வற்புறுத்தவோ கட்டாயப்படுத்தவோ நாங்க வரல, சரிங்களா? இது ஜனநாயக நாடு. அதனால ஒரு 2 நிமிஷம் யார் யாரு மற்ற கட்சிகள்லாம் என்னென்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டு சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க. நம்ம யாருக்கு வாக்கு செலுத்த போறோம், யாருக்கு ஓட்டு போட போறோம், அது எந்த கட்சியோட கூட்டணியில இருக்கு, அந்த கட்சி இதுக்கு முன்னாடி என்ன சொல்லுச்சு, ஆண்ட காலத்துல என்ன செஞ்சுச்சு, இல்ல இதுக்கப்புறம் என்ன செய்ய போகுதுன்றத சிந்திச்சு வாக்கு செலுத்தணுமா? ஏன்னா அது நம்மளோட கடமை. 5 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை தேர்தல் வருது இல்லையா? எதுக்கு வருது? சிந்திச்சு வாக்கு செலுத்தணும். கடந்த ஆண்டு ஆட்சியில் இருந்தவங்க ஏதாவது தப்பு செஞ்சிருக்காங்களா, அழாவசுகள் செஞ்சிருக்காங்களா, கொள்ளடிச்சிருக்காங்களா, திருடி இருக்காங்களா, நம்மளை ஏமாத்தி இருக்காங்களா? அப்ப அந்த கட்சியை தூக்கி போட்டுட்டு நல்ல கட்சி என்னமோ அதை தேடணும். அந்த தேடல் நமக்குள்ள இருக்கணும். தேடி இன்னொரு கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கணும். என்னென்ன பேசுறாங்கன்றத உற்று நோக்கணும். அவங்க என்ன நமக்கு செய்ய போறாங்கன்றத சிந்திச்சு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். இதுக்குதான் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வருது இல்லையா? ஆனா மற்ற கட்சிகள் என்ன பண்றாங்க? 5 ஆண்டு 10 ஆண்டு இல்ல, 56 வருஷமா திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஆண்டுட்டு இருக்கு. யாரு? ரெட்டையிலையும் உதயசூரியனையும் தான் சொல்றேன், சரிங்களா? மற்ற கட்சிகள்லாம் கூட்டணியில இருக்கு. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா என்னென்ன கட்சி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? அது ஒன்னொன்னா சொல்லணும்னு அவசியம் இல்லை இல்லையா? அதனால